ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இதுக்கு மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் புழு பூச்சி இருக்கா இல்லைன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் பார்த்தா முத்தலை இல்லாமல் இலசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இஞ்சியை கட் பண்ணி சேர்க்கறதுனால இது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் மிளகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இந்த அளவுக்கு இது வதங்கினதும் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது தக்காளியெல்லாம் நல்லா வெந்து மசஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறட்டும். இது ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம இதில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம இதை முழுசாக மூடினோம்னா அதில் தண்ணி இறங்கி எண்ணெய் அப்புறமா தெறிக்க ஆரம்பிக்குங்க. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம கத்திரிக்காயை மூடி போட்டு வேக வைக்கும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இல்லைன்னா இது எண்ணெய் தெறிக்கும். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காயை வதக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கடாயை பார்த்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் எண்ணெய் அதிகமாக தெறிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. முன்ன விட இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்திருக்குங்க. இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம திரும்பவும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது முழுசாக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம குழம்புல இதை வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ இதை ரொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். கத்திரிக்காய் பாதி மட்டும் வெந்து வந்தால் போதுங்க. மீதி எல்லாம் குழம்புல நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வணக்கின மசாலா ஆறி இருக்குங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் பூண்டு சேர்த்துக்கோங்க.
இது கூடவே கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் போல் வதக்கணும்னா இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. முன்ன விட இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மசாலாலாம். இப்போ நம்ம அதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கத்திரிக்காயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக புளி தண்ணி சேர்க்க வேணாங்க, நிறைய புளி தண்ணி சேர்த்தா இது புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் மீடியமாக சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாங்க. குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சேர்த்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.